Hi everyone. Daily usage English sentences இன்னைக்கு பார்க்க போகிறோம். பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ் அல்லது கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர் ஆர் மை ஷூஸ், என்னுடைய அதாவது காலில் அணியக்கூடிய செருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஷூஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. யூ ஆர் ரைட், அதாவது நீ ரொம்ப சரியாக சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுடைய வார்த்தையை மதிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா எஸ் ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர் இஸ் த ஆன்சர் ஷீட், இங்கே பார்த்தீங்கன்னா விடைத்தாள் கொடுப்பாங்க இல்லையா, அது எங்கன்னு கேட்பாங்க. கடைசியில் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு வேர் இஸ் த ஆன்சர் ஷீட், எங்கப்பா விடைத்தாள் எங்கே காணாமே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நம்ம ஸ்கூலில் தான் பயன்படுத்துவோம். இன்னும் நிறைய கொஷின்ஸ் சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லலாம். ஸோ வேர் இஸ் த ஆன்சர் ஷீட்டுன்றதுக்கு பதில் சொல்லுங்கள். கட் யுவர் ஹேர் அண்ட் நெயில்ஸ், உன்னுடைய முடியையும் உன்னுடைய கையில் உள்ள நெகங்களை நீ வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அறிவுரையின் அடிப்படையில் ஒரு அட்வைஸான ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ கட் யுவர் ஹேர் அண்ட் நெயில்ஸ்னு அடிக்கடி நம்ம ஸ்கூலில் பயன்படுத்துறது கேட்டிருக்கோம். பேரண்ட்ஸும் நீங்கள் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டோன்ட் டிசர்வ் திஸ் பிளேஸ் அப்படின்றத நம்ம யூ டோன்ட் டிசர்வ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீ இந்த இடத்த உனக்கு தகுதியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபரே இல்லைன்றதை நம்ம சொல்கிறோம். இது கோவத்தில் சொல்கிறது தான். இது நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், பைண்ட் த ஷூ லேசஸ். நீங்கள் இந்த ஷூ லேசஸ் கட்டாமல் சில குழந்தைங்க வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், பைண்ட் த ஷூ லேசஸ், அதாவது அந்த கயிறு மாதிரி இருக்கும், அதை நீ கரெக்டாக நீ என்ன செய்ய முடிச்சு போடு, அப்போ தான் விழுகாமல் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, த பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச். இப்போ சில குழந்தைங்க விண்டோ வழியாக பார்ப்பாங்க. தே யூஸ்வலி பீப் த்ரூ த விண்டோ. அப்போ அவங்க சில பறவைகளை பார்ப்பாங்க. அந்த பறவை அந்த பிரான்ச், அது கிளை மேலே உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. த பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த பிரான்ச். எப்பவுமே பிரான்ச் மேலே ஆன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது கீப் திஸ் அ சீக்ரெட், ஒரு ரகசியம் சில குழந்தைங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அது கான்வர்சேஷனில் இடம்பெறக்கூடியது தான். இதை நீ ரகசியமாக வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீப் திஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி ஒரு முக்கியமான ரகசியத்தை மறைச்சி வைக்கிறதுக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இதை ரகசியமாக வச்சுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. டோன்ட் சே டு எனி ஒன், கீப் திஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு கதவை மூட சொல்லுவாங்க. ரொம்ப காற்றடிக்குது, விண்டு ரொம்ப ப்ளோ ஆகுது அப்படின்னா ஷட் த டோர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷட் அப்படின்றது அந்த கதவை மூடுறது அப்படின்ற அர்த்தத்தை கொள்கிறது. சில பேர் ஷட் த மவுத்னா சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப லோக்கலில் யூஸ் பண்ணாதீங்க. ஷட் த டோர் சொல்லுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோ ஸ்ட்ரெயிட் தென் டேக் த ஃபஸ்ட் லெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்ரஸ் கேட்குறோம், இல்லை ஒரு வேளை ஆஃபீஸில் அல்லது ஸ்கூல்லையோ யாராவது கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், நேராக போயிட்டு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுங்க, அதுவும் மொதல் லெஃப்ட் எடுங்க, அப்போ தான் பிரின்ஸிபலோட ரூம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் கோ ஸ்ட்ரெயிட் தென் டேக் த ஃபஸ்ட் லெஃப்ட், யூ கேன் ஈஸிலி ரீச் த பிரின்ஸிபல் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே கொடுத்தாகணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இமீடியட்டாக. அடுத்தது, வாட் இஸ் ட்ரபிளிங் யூ, எது உங்களுக்கு தடங்கலாக இருக்குது, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, எது உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ட்ரபிளிங் யூ அப்படின்றது ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கலாம். ரொம்ப சேடாக இருப்பாங்க சில குழந்தைங்க. அதனால் அந்த குழந்தைகிட்ட பார்த்து கேட்கும்போது வாட் இஸ் ட்ரபிளிங் யூ, உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, இது நீங்கள் எந்த இடத்துலையும் கேட்கலாம். ஆஃபீஸில் கூட கேட்கலாம், வாட் இஸ் ட்ரபிளிங் யூ. அதே மாதிரி ஃபேமிலிலையும் கேட்கலாம். ஸோ இந்த ஒரு கொஷின் எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி தான். அதே மாதிரி குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல, ஸோ அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோன்னா ரைட் த பைசைக்கிள். சில பேர் டிரைவ் த பைசைக்கிள்னு சொல்லுவாங்க. தப்பு. டிரைவ் அப்படின்றது காருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த மாதிரி பைசைக்கிள், இந்த மாதிரி 2 சக்கரங்களுக்கெல்லாம் நம்ம ரைட் த பைசைக்கிள் தான் சொல்லணும்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் தான் சொல்லுவாங்க, அங்கே டிரைவிங் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ ரைட் த பைசைக்கிள் அப்படின்றது நீங்கள் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்ப். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சில நேரத்தில் வந்து சரியாக நிற்க மாட்டாங்க அசம்பிளியில். அப்போ வந்து கம் க்ளோசர் டு மீ, ஸோ இங்கே பக்கத்தில் வந்து நில்லு, இங்கே நில்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கம் க்ளோசர் டு மீ அப்படின்றத நம்ம சொல்லும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது. அப்போ வந்து கம் க்ளோசர் டு ஹர், அந்த பொண்ணு பக்கத்தில் நில்லு, இங்கே நில்லு, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லுவோம்லே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ரெடி டு கம், நாங்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது ஏதாவது ஒரு பிக்னிக் வர்றதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ வி ஆர் ரெடி டு கம், வி ஆர் ரெடி டு விசிட் யுவர் பிளேஸ் அப்படி நம்ம சொல்கிறதுக்கோ சொல்லலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அந்த ஃப்ரேஸை. இன்னும் நிறைய ஃப்ரேஸஸ் நம்ம கற்றுக்கிட்டே போனாலுமே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து வரும். த பிரின்சிபல் இஸ் கோயிங் டு அனௌன்ஸ் சம்திங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து ஏதோ ஒரு அறிக்கையை வாசிக்க போகிறாரு, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாருன்னு சொல்கிற அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடியது தான் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் அவர் சொல்ல போகிறான்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ் கோயிங் டு அனௌன்ஸ் சம்திங் அப்படின்றத மெயினாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கிளாஸ் டீச்சர் இஸ் வெரி குட் அட் டீச்சிங். இது வந்து மற்றவங்க குழந்தைங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. எங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்து ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, வகுப்பு எடுப்பாங்க, சூப்பராக டீச் பண்ணுவாங்க, எங்களுக்கு பாடம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. இதில் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் வெரி குட் அட் வேறு ஏதாவது ஜம்பிங், நல்லா குதிக்கிறதுல அவர் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்ரி ஒன் லவ்ஸ் டு சிங் இன் த கிளாஸ் ரூம், எல்லாருமே பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வகுப்பில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஒருவேளை ஒரு டீச்சர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கும்போது எஸ் மேம், எவ்ரி ஒன் லவ்ஸ் டு சிங் இந்த கிளாஸ் ரூம், எனக்கு கிளாஸ் ரூமில் பாட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எவ்ரி ஒன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. வேர் இஸ் மை புக் அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க. சில நேரத்தில் டீச்சரே கேட்பாங்க. அவங்களுடைய அந்த புக்கு வந்து இருந்தால் தான் கிளாஸ் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் வேர் இஸ் மை புக், என்னுடைய புத்தகம் எங்கே, யார் எதுவும் ஒழிச்சு வச்சிங்களா, ஹாவ் யூ ஹிடன் இட், எதுவும் ஒழிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கேள்வி வேர் இஸ் மை புக். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் சாப்பிட்டு முடித்த பிறகு கேட்பாங்க கம்ப்ளீட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படி கேட்கக்கூடாது. ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்கலாம். இல்லை அவங்க இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் சூன், நீ சீக்கிரமாக சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடி அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் மாற்றி மாற்றி நம்ம டென்சஸ் யூஸ் பண்ணும்போது வித்தியாசமான கோணங்களில் அர்த்தங்கள் மாறும். அதே மாதிரி உன்னை பற்றி நீ யோசி, சில பேர் கேட்பாங்க சொல்லுவாங்க, நீ மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கா சார், கிளாஸ் லீடராக இருக்கிற உன்னைய பற்றி யோசிக்க மாட்டேற, உன் தொண்டெல்லாம் கட்டி இருக்குது, ஏன் கத்தி கத்தி நீ இப்படி கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னைய பற்றி நீ யோசி. இது நிறைய விதங்களில் பயன்படுத்திக்கலாம். உன்னைய பற்றி யோசினா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு இதுலேயுமே இது வந்து ஒத்து வரும். அடுத்து பாருங்கள், ஐ எம் கோயிங் எனிவேர். ஐ எம் கோயிங் எனிவேர் இல்லை, ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். ஐ எம் நாட் கோயிங் எனிவேர் அப்படின்னா நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் ஐ எம் நாட் கோயிங் எனிவேர், ஐ எம் கோயிங் டு பி ஹியர், இங்கே தான் இருக்க போகிறேன், ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சில டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்கிட்ட. இப்போ இந்த வேறு ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க இல்லையா, அப்போ சொல்லுவாங்க ஐ எம் நாட் கோயிங் எனிவேர், எங்கேயும் போகிறதில்ல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு அக்ரி வித் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீ இஸ் பிளேயிங் ஆல் டே, இவன் நாள் முழுதும் விளாண்டுட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் பிளேயிங் ஆல் டேனா நாள் முழுதும் விளாண்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ திங்க் ஹீ வில் பிகம் வெரி டயர்ட் சூன், சீக்கிரமாகவே அவன் ரொம்ப சோர்வாயிருவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி ஹீ நீட்ஸ் டு டேக் ரெஸ்ட்டு, இன்னும் அவனை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அவன் கண்டிப்பாக தேவை, அவனுக்கு தேவைப்படுது ரெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்களை அப்படியே என்ன பண்ணுங்கள், நீங்கள் கோர்வையாக பேசி பழகுங்க. ஷீ இஸ் நாட் லிசனிங் டு மீ, இவன் எனக்கு சொல்கிறத வந்து கவனிக்கவே மாட்றவ, நான் சொல்கிறது எதையுமே காதிலே வாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஷீ இஸ் நாட் லிசனிங் டு மீ, ஸோ ப்ளீஸ் கிவ் ஹர் அட்வைஸ் டு லிசன் டு மீ, எனக்கு நான் சொல்கிறத கேட்குறதுக்கு இவளுக்கு அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் இது. இந்த மாதிரி நிறைய ஜென்ரேட் பண்ண கற்றுக்கங்க, அப்போ தான் உங்களால் ஈஸியாக பேச முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் ஃபினிஷ் த டாஸ்க் ஆன் டைம். ஸோ இந்த வேலை கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் செய்யணும். ஆன் டைம் அப்படின்றது கரெக்டான நேரத்தில் நம்ம செய்யணும், முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். லெட்ஸ் ஃபினிஷ் த லன்ச் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் ஃபினிஷ் ஹோம்ஒர்க் சொல்லலாம். லெட்ஸ் ஃபினிஷ்
த கிளாஸ் ஒர்க் நோட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹவு லாங் வில் யூ ஸ்டே தேர், அங்கே நீ எவ்வளோ நாள் நீ வந்து இருப்ப அப்படின்னு கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேன்றது டெம்பரவரியாக நம்ம வந்து ஒரு இடத்துல தங்குறது தான். லீவ்னா பெர்மனெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இது இந்த கொஷின் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை நீ என்ன செஞ்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ, ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா, அப்போ இது சில நேரத்தில் கோவத்துலேயும் சொல்லுவாங்க, நான் சொல்கிறத நல்லா பதிச்சு வச்சுக்கோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது பயன்படுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது குழந்தைங்களுக்கு மெயினாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.